உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே கணிப்புகளை வழங்கி வருகிறார்கள். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை வழங்குகிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொரியர்ஸையும் இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்ல சார், நீங்க கடந்த பல பதிவுகள்ல சொன்ன பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ட்ரம்ப் வருவாரு, ஆட்சியில இருப்பாரு, அவர் சில விஷயங்கள் பேசி அது குலாப்ஸ் ஆகி அப்புறம் தான் சரியாகுனீங்க. அதே மாதிரி அவர்களுடைய அதிரடி அறிவிப்புகள் எல்லாம் உலகையே உலுக்கிட்டு இருக்கு சார். இது என்ன ஆக போகுதுங்கிறது எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சார், பல வீடியோக்கள்ல 2-3 வீடியோக்கள்ல சொல்லியிருக்கீங்க, ஒரு விமானம் மேல விபத்துக்கு உள்ளாகிறத நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. அதே அமெரிக்காவில் ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு விமானமும் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 67 பேர் இறந்துட்டாங்க சார். இப்படி தொடர்ந்து நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு சார். கும்பமேளாவில் கூட பல பேர் இறந்துட்டாங்க சார். இன்றைக்கு நம்முடைய விவேஸ்க்கு என்ன சொல்றீங்க சார்? சொல்லுங்க. ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்க போகுது அமெரிக்கால. அது ஒரு பிரச்சனை. ஒரு இடத்துல வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் தண்ணியில பாதிப்பு இருக்கு. பெரிய மழை வரப்போகுது. அந்த பெரிய மழையில 2 இடத்துல மிதக்க போகுது அமெரிக்கா. 2 மாகாணம் மிகப்பெரிய இதுல மிதக்கிற அளவுக்கு இருக்கு. ரெண்டு அரசியல் தலைவர்கள், அதாவது மூத்த தலைவர்கள் உடல் கொஞ்சம் பிரச்சனையா போகுது. அதுல ஒரு ப்ராப்ளம் வரத பார்க்க போகுது. ஒரு ஹாலிவுட்டுக்கு மிகப்பெரிய உடல் பிரச்சனை ஏற்பட்டுரும். அதையும் நம்ம பார்க்க போறோம். வங்கக்கடல்ல கொஞ்சம் பொங்கும். அது பொங்குறத பார்க்க போறான். அவனே பிரச்சனை இல்லை. நார்த்ல வட மாநிலம் அதுல சேர்ற இடத்துலயும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய முஸ்லீம் கடை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அதுவும் டெல்லியில ஒரு சின்ன ஷேக் இருக்கு. அது மூலியமா வேற கண்ட்ரிக்கு போய் அதுல இருந்து அங்க மக்கள் கொஞ்சம் பிரச்சனை ஆவாங்க. எல்லையில சீனா ஒரு பரபரப்பை உருவாக்கிடும். அது ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போறோம். ஆள் இல்லாத விமானம் போல இருக்கும். இல்லைன்னா ஒரு விமானம் ஒரு நாட்டோட எல்லையில விழுந்துடும். நாத்துல இது வரைக்கும் பார்க்காத மழை இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத அந்த மாதிரி மழை ஒரு 2 மேல், அதாவது கேதார்நாத், பத்ரிநாத்ல இமயமலை அந்த சைடில் வரக்கூடிய இடத்துல ரொம்ப டூரிசம் வச்சுக்கானா அந்த மழை வந்ததுன்னா வெள்ளம் போல அடிச்சுன்னு வரும். சில ரோடு பழுதாகிறத நம்ம பார்க்க போறோம். அது இந்த மார்ச் மாசத்துல ஜூன் வரைக்கும் நமக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு பணம் பிரச்சனை வருது.
பணப்புழக்கங்கள் குறையும். அது இல்லாமல் பணத்தினால பணம் வீக்கமாயிடும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறத பார்க்கும். அமெரிக்கா டாலர் 87 88 வரலாம். 87 தாண்டி போகிற நிலைமையும் பார்ப்போம். வலி வந்து கொஞ்சம் குறையும், ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப ஏறிடும். இப்போ ஒரு ஸ்லாப் வருது, பட்ஜெட்னால ஏற்றிட்டு கொஞ்சம் குறைப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஏறும். சொல்ல முடியாது. இப்போ கோல்டு கொஞ்சம் பொறுமையா வாங்குங்க, விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பின்னாடி அது விழுந்து ஏறுந்துக்குச்சுன்னா கடகடன்னு ஏறும், தங்கம் நல்ல ரேட்ல போயிடும். இது 110 ரூபா 120 ரூபா வந்து 200 ரூபா கூட வரதுக்கு வெள்ளிக்கு வாய்ப்பு உண்டு, டிமாண்ட் இருக்கு. இமயமலையோட பின்புறத்துல பெரிய விரிசல் ஏற்பட்டுரும். அந்த விரிசல் அப்படியே அந்த பனை கட்டி அங்க விழறத பார்க்கும். சூரியனோட வெப்பம் வந்து தொடங்கிடும். இந்த 5ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப வெப்பம், இது வரைக்கும் பார்க்காத கொதி நிலை ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆலயத்துல பெரிய குழப்பம், ஒரு பிரச்சனை எழும்ப போகுது. ஒயிட் கேண்டில பணம் பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரதமரோ இல்ல அதிபருக்கோ ஒரு பெரிய ப்ராப்ளம், இல்ல அவங்க அரச குடும்பத்தினருக்கோ ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கால ஒன்று நாடு இணையத்துக்கு பேசுவாங்க, முதல்ல இல்லாத மாதிரி இருக்கும், பின்னாடி அது இணையக்கூடிய நிலைமை இருக்கு. சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து பத்தி சொல்ல போறாங்க விஞ்ஞானிகள். அது இல்லாம இப்போ புவியீர்ப்பு தன்மையோட தன்மை அது சின்னது கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் இருக்க மாதிரியே தெரியுது. அந்த புவியீர்ப்போட தன்மை வந்து குறைய போகுது. ரெண்டு சேர்ற கடல் நடுவுல ஒரு பூகம்பம் இருக்கு, பெரிய வெடிப்பு இருக்கு, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படும். ஏற்கனவே சொன்ன பூமியோட தன்மை ஸ்லோவா சுத்துது, சுத்தக்கூடிய தன்மை இந்த 3 நிமிஷம் குறைய நிலைமைக்கு வந்துடும் போல இருக்கு. அரசியல் குழப்பம் இருக்கு. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியோட ஒருத்தருக்கு ஒரு குழப்பமாகும், அது ஒரு பிரச்சனை வர்றதையும் பார்க்க போறோம்.
ஒரு சின்ன பெண்ணோட பிரச்சனை ஒன்று உருவாக போகுது. அது மூலியமா உலகம் ஃபுல்லா ஒரு நாடு ஃபுல்லா பேசுவாங்க. அந்த கதை வரதையும் பார்க்க போறோம். இது வரைக்கும் கிடைக்காத பொருள் இன்னும் ஒரு பெரிய அதிசயமான ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருள் கிடைக்கிறப்ப நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 11,000 14,000 வருஷம் வாழக்கூடிய தன்மையா இருக்கக்கூடிய தமிழனோட வரலாறும் கிடைக்கும். அதிபர், அமெரிக்க அதிபர், அவரோட வீட்டு வாசல்லே ஒரு பிரச்சனை ஆகும். பொம்மையில கடலோர பகுதியில் ஒரு பிரச்சனை ஏற்படும். வருமான வழியில சிலதை குறைப்பாங்க. இந்த வரியோட திட்டங்கள் கொஞ்சம் குறைச்சாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பட்ஜெட்ல சில ப்ராப்ளங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு திரும்பி புதுசா ஒரு மார்ச் மாதம் அதுக்கான வழிமுறைகள் வந்துடும். அடுத்த மாசம் அரிசி, சில பருப்பு வகைகள், சில உணவு வகைகள்ல ஏறப்போகுது. எதிர்பார்க்காம ரேட் ஏறுது, அத்தியாவசிய பொருள் ஏறுத பார்க்க போறோம். இதை திங்கமே மிகப்பெரிய விஷயத்த சொல்ல போறோம். சார், இப்ப அமெரிக்காவில் வந்து இந்த ட்ரம்புடைய ஆட்சி வந்த உடனே விண்வெளியில வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இது எப்படி போகும், இதனால என்ன பாதிப்பு? அதோட பெரிய ஆராய்ச்சி நம்ம பண்ணிடுவோம். இந்தியா ஒரு பெரிய முக்கியமான ஒரு சயின்டிபிக் ரீதியா பெரிய ஆராய்ச்சி பண்ணிடும். அதுல பெரிய வெற்றி கிடைச்சிடும். அதனால இவங்க இது பண்றதுனால பயம் இல்லை. இன்னும் ஸ்டேஷன்ஸ் தான் வைக்கணும், வெயிட் நிறைய நாள் இருக்கும். இப்போ அவங்க நம்மளோட இது பார்க்கறதா, அதாவது கண்ட்ரியோட நோக்கத்தை பார்க்கறதா நல்லது. சார் வணக்கம். வணக்கம்மா. இப்போ கும்பமேளா இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு சார், அதோட இறப்பு வந்து தொடருமா? பிப்ரவரி 15 இன்னும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கப்புறம் சரியா. அப்புறம் இந்த கோல்டு சில்வர் ரேட்லாம் அதிகமாயிட்டே போகுது, இதனால இந்த மார்க்கெட் வந்து என்ன ஆகும்? இப்போ கொஞ்சம் டாக்ஸ் குறைச்சா இறக்கலாமே தவிர திரும்ப ஏறும். திரும்ப மிகப்பெரிய அளவில் தான் ஏறுமே தவிர வேறு வழி கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக எடுத்துட்டு வருவாங்க. மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கோல்டு வந்து ஃப்ளெக்சிபிள் வந்து ஸ்டேபிள் ஆகும். ஷேர் மார்க்கெட்டோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கு? இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆனாலும் 14ஆம் தேதி 21ஆம் தேதி சூப்பராக இருக்கும். இருந்தாலும் ஆபத்துக்கள் நிறைஞ்சது. சில கண்ட்ரியில் ப்ராப்ளங்கள் வந்தால் குறையும். ஆனால் இப்போ ஷேர் நல்லா ஆகிடும். எதிர்பார்க்காத வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றத்துக்கும் வழி பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்கிறது சொல்லுவேன். வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.